அமைதியாக இருப்பவன் சந்தோஷமாக இருப்பான்னு யார் சொன்னது? பல கனவுகளையும் இலக்குகளையும் எதிர்பார்த்து என்னுடைய ஒவ்வொரு நொடிகளும் என்னைய கடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் என்னுடைய ஃப்யூச்சரை நினச்சி நான் டெய்லி செத்துக்கிட்டு இருக்கிறேன். வீட்டில் படுத்து கிடக்க தான் சரி, ஒரு ஒழுங்கான வேலை வெட்டிக்கு போக தெரியாது. இந்த மாதம் கரண்ட் பில், தண்ணி பில் வேறு அரியஸில் வந்து கிடக்குது. 20 வயசாகுது, லைஃப்பில் இன்னும் ஒன்றும் உருப்படியாக செய்யலை. இவன் வேலைக்கு ஆக மாட்டான். வேறு வேலை வெட்டி இல்லாமல் டிக்டாக்ல ரீல்ஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா பெரிய டிக்டாக்கர்னு நினைப்போம். நம்ம லைஃப்பில் பல அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்தாலும் அதை ஷார்ட் பீரியடில் எப்படி அடைஞ்சு கொள்வதுங்கிற ஒரு கேள்விக்குறியோடைய நம்ம பாதையில் போய்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு புதிய பாதைக்கான வழியை என்னுடைய நண்பன் எனக்கு காட்டி தந்தான். ஹலோ சாயிஸ், நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று பார்த்தேன். அது உனக்கு தேவைப்படுன்னு நினச்சேன். அதை தான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி கொஞ்சம் பாரு. அது எதை பற்றின? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலம் நம்மளோட பிஸ்னஸ் எப்படி க்ரோ பண்ணலாம் கூடிய கைடன்ஸ் அவங்க தருவாங்க போல். ஸோ அதுதான் கொஞ்சம் பாரு என்னென்னு. குயிக்ஸ் கம்யூனிட்டியா? ஹலோ, சொல்லு. அந்த குயிக்ஸ் கம்யூனிட்டி எங்கே நினைக்கிறேன்னு சொன்னால்? ஹலோ ஹலோ என்னோடய ஃப்ரெண்டு தான் அவங்களோட குயிக் எக்ஸ் கம்யூனிட்டின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்ணாரு. நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஏஐ அதை வச்சு சில கோர்சஸ் ஆன்லைனில் செய்கிறதாகவும் லைஃப்க்கு பேசிக்காக தேவையான கைடன்ஸை நீங்கள் கொடுக்குறதாகவும் அவன் சொன்னான். ஸோ அதே ஃபீல்டில் உள்ளவங்க தான் நானும். எனக்கும் என் லைஃப்பில் என்ன செய்கிறேன்னு தெரியலை. அடுத்த கட்ட லைஃப்பில் என்ன செய்கிறேன்னு எனக்கும் எந்த பக்கம் போகிறேன்னு எனக்கு புரியலை. அதுக்குரிய கைடன்ஸை தான் நான் அவங்கள்ட்ட கேட்டு வந்துக்கிறேன். நான் சொல்ல நீ செய்வீங்களா? ஓகே, சொல்லுங்க. உங்களோட என்ன ஸ்கில் என்ன இப்போ உங்கள்கிட்ட இருக்குது? ஆனால் பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு கூட என்கிட்ட கேஷ் இல்லையே. நான் அது கேட்கல, நான் சல்லி கேட்கல. நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட உள்ள என்ன ஸ்கில் இருக்குது. உங்களோட ஸ்கில் ஓகே இருந்தால் என்கிட்ட வாங்க, நான் கைட் பண்ணி ஆகிது. என்கிட்ட என்ன ஸ்கில்? உங்களோட ஃபோன் ஏற்கனவே சொன்னீங்க ரீல்ஸ் மேக் பண்ணுன்னு சொல்லி. ரீல்ஸை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், உங்களுக்கு தெரியுமா? இது சும்மா நார்மலாக பேசிக்காக வளமையாக ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி அதில் எதுவும் பிடிச்சிருந்தா அந்த ரீல்ஸை செய்வோம், டிக்டாக்ல போடுவோம், அவ்வளோதான். பட் அது உங்களுக்கு தெரியாது அந்த ஸ்கில் மூலமாக எவ்வளோ மணி மேக் பண்ணேன்னு சொல்லி. பட் எனக்கு தெரியும் உங்களோட ஸ்கில் மூலமாக எப்படி உங்களை மணி மேக் பண்ண வைக்கலாம்னு எனக்கு தெரியும். நான் சொல்லித்தான் நீங்கள் செய்ய தயாராக இருக்கிறீங்களா? ஓகே, ஜஸ்ட் சில பேருக்கு எல்லா விதமான வசதி இருந்தாலும் அவங்களுக்கு ஒழுங்காக வாழ தெரியாது. ஒழுங்காக வாழ தெரிஞ்சவனுக்கு அந்த வசதி எதுவுமே ஒழுங்காக இருக்காது. நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அது என்னென்று சரியாக தேடி கண்டுபிடிச்சா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டலை நம்மளே தெரிஞ்சுக்கொள்ளுவோம். என்கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸை வச்சு எனக்கு வழிகாட்டினாங்க. அவங்களோட சப்போர்ட் மூலமாகவே நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வச்சேன். முதலாவது கடைக்கு நான் ப்ரொமோஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்.
ஹாய் காய்ஸ், உங்களுக்கு தேவையான லேண்ட் பெட் ஹவுஸ் ஆகினாலும் சரி, ஃபோன் அவ்வளோ ஒரு போட்ஸ் பெட் ஹவுஸ் ஆகினாலும் சரி, இப்போலாம் போட்ஸ் பெட் ஹவுஸ் ரொம்ப டிமாண்ட் ஆகிருக்கு. சகல விதமான எல்லா விதமான ஸ்நாக்ஸும் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு என்ன பைக் உண்மையிலேயே நான் நம்ப முடியல. என்கிட்ட இந்த சின்ன ஸ்கில்லை வச்சு இப்படி நான் ப்ரொமோஷன் செஞ்சு அதை நம்பே பண்ண சொல்லி உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பட் இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க குறுக்கே தலைமையை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது தெரியாம தலைமாறிட்டீங்க. அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு உங்களுடைய சமூக கட்டாயம் தேவை. எனக்கு என்னோட டேலண்ட்டை வச்சு ஒரு பாட்டை யூஸ் பண்ணி நல்லதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நல்ல விஷயம். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க உங்களுடைய இந்த திறமையை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைமா நீங்க அதை ஏர்ன் பண்ணிக்கணும். ரொம்பவே மகிழ்ச்சி ஆயிடுச்சு. நான் லாஸ்ட் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, மூலமா நிறைய பேர் தினமும் சம்பந்தம் சொசைட்டி. ஸோ அவங்களுக்கு இந்த விஷயம் சொல்லுங்க. பேசினா நிறைய பேர் திறன் ஆடுவாங்க. அடுத்த எப்படி இந்த லைஃப் கொண்டு போகுது, என் லைஃப் வந்து வீட்டில் போகுது, பேர் சரிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் சரிக்கலாம். அடுத்தபட்சம் அவங்களோட ஃபியூச்சர் பார்த்து எல்லாத்துக்குமே கேள்வி. ஸோ அந்த பார்த்து நாங்க அவங்களுக்கு அந்த ஸ்கில் அவங்க என்னென்ன ஸ்கில் இருக்கு அதை கண்டுபிடிச்சு அவங்க என்னென்ன வகையில மோட்டிவேட் பண்ணிக்கொண்டு அது என்னென்ன வகையில சொல்லிக்கொண்டு அப்படிங்கிற கைடன்ஸ் நான் தொலைச்சு வந்துருக்கோம். எதிரும் காலங்கள்ல புத்தகத்துல நம்ம இதை கொண்டு போகணும். பழைய பல மாவட்ட இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது எந்த ஒரு ஐடியா சம்திங் ஏதாவது ஒரு டிஸ்கஷன் பண்ணணும்னு சொன்னா கட்டாயம் பேசுவோம். முன்னேறும், அடுத்த கட்ட போகும். எல்லாம் அந்த கட்டாயம் வாழ்க்கையில சிக்கி தவிர்க்கிற எத்தனையோ தெரிவிக்கலாம். அந்த ஒரு பிளான் கொடுக்கும் வாழ்க்கையை அடுத்த பெரிய சப்போர்ட் இன்ஷால்லா இந்த அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை என்கிட்ட உங்களுக்கு ப்ரொமோஷன் வீடியோன்னு பார்த்தேன். அதே மாதிரி எந்த ஷெஃப்புக்குமே செய்யணும். பேமெண்ட் எதுவுமே பரவாயில்ல. காய்ஸ், எனக்கான பார்த்து நான் சூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கான பார்த்து நீங்க எப்போ சூஸ் பண்ண போறீங்க?